கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 3 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. நாம் வாழும் இப்பூமியிலே நாம் நமக்கென்று வீடுகளையும் பல மாடி கட்டிடங்களையும் மற்றவர் வியந்து பார்க்கும் அளவுக்கு வானளாவிய கோபுரங்களையும் அழகிய மாளிகைகளையும் கட்டுகிறோம். இதற்கு உறுதியான அஸ்திபாரத்தை போடுகிறோம். ஆனால் இயற்கை சீற்றங்கள் வரும்போது பல கட்டிடங்கள் நிலைத்திருப்பதில்லை. வானளாவிய கட்டிடங்களையும் கோடிக்கணக்கில் வங்கி சேமிப்பும் உடைய ஒரு இளைஞன் குருவானவரிடம் தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க சென்றான். குருவானவர் அவனிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து அதை பரலோகத்திற்கு வரும்போது தன்னிடமே திரும்ப கொடுத்துவிட வேண்டும் என்றார். குழம்பி போன அந்த இளைஞன் குண்டூசியை எப்படி பரலோகத்திற்கு கொண்டு வர முடியும் என்றான். குருவானவரோ அவனிடம் ஒரு குண்டூசியை கூட பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாத உனக்கு இவ்வளவு சொத்துக்களா என்றார். ஆம், நாம் இவ்வுலகிற்கு ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, இவ்வுலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போகப் போவதும் இல்லை. எனவேதான் சத்திய வேதமும் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்கிறது. அப்படியானால் நல்ல வீட்டிலோ மாளிகையிலோ குடியிருக்க வேண்டாம் என்பதல்ல, நம்முடைய நம்பிக்கையை எதன் மேல் வைத்திருக்கிறோம் என்பதே. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நம்முடைய அஸ்திபாரத்தை கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் போட வேண்டும். ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவே நமக்கு திட அஸ்திபாரமாக இருக்கிறார். அந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தினால் கட்டுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, அழிந்து போகின்ற உலக பொருட்களின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் விசுவாசம் வைத்து எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.